Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கு ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th சோசியலுக்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், டீட்டெயில் கொஸ்டின் 5 மார்க் அண்டு 8 மார்க் கொஸ்டினும் சேர்த்து சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாரி ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து 8 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 8 மார்க் கொஸ்டினும் இதுலேயே உங்களுக்கு வந்துடும். 5 மார்க் கொஸ்டின் 10x5 கேட்குறாங்க இல்லையா, இந்த 10x5ல கேட்கக்கூடிய அந்த 5 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு சேர்ந்தே இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சோசியலில் ஹிஸ்ட்ரிக்கும் சிவிக்ஸுக்கும் மட்டும் பார்க்கணும். சரியா? ஜாகிரபிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சிட்டிங்கன்னா நான் ஒரு 37 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10x5 50 மார்க்ஸும் எடுத்துடலாம். அண்டு 8 மார்க் கொஸ்டின், அந்த ஒரு 8 மார்க் கொஸ்டினும் என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணி. ஏன்னா ஜாகிரஃபிலேருந்து உங்களுக்கு மேப் வந்து கேட்பாங்க ஒரு 8 மார்க்கில். அது வந்து நீங்கள் மேப் பார்த்தா தான் அந்த 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இன்னொரு 8 மார்க் கொஸ்டின் டீட்டெயில் கேட்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. நான் தமிழ் மீடியமுக்கும் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியமுக்கு போர்டில் எழுதி போட்டிருக்கேன். தமிழ் மீடியமுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாயால் சொல்கிறேன். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிடிஎஃபாக வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த ஹிஸ்ட்ரியும் சிவிக்ஸும் சேர்த்து ஒரு 37 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த 37 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து இதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. 8 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு இதுலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள். ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பை விவரிக்கவும். அப்புறம் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள் யாவை. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஸ்டின்ஸ். ஓகேவா? தென் ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி, ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். அடுத்து ரைஸ் அண்ட் growth ஆஃப் நேஷனலிட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். இது அடுத்த ரோல் ஆஃப் ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி, முசோலினியின் கீழ் பாசிஸ்டுகளின் பங்கினை எழுதுக. சரியா? இந்த 3 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சாப்டர் 2 செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டீடைல். அடுத்து அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அப்புறம் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யூஎன், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இது ரெண்டும் சாப்டர் 3. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு அன் யூரோப்பியன் யூனியன். இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்து யூரோப்பியன் யூனியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கான அந்த வரலாறு கேட்டிருக்காங்க. ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எழுதியமுக. அடுத்து ரோல் ஆஃப் மோசேடுங் இன் மேக்கிங் சைனா எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மாசேதுங்கின் பங்களிப்பை அளவிடுக. அப்புறம் ரோல் ஆஃப் டாக்டர் சுன்யாட்சன், டாக்டர் சன்யாட்சன் பங்களிப்பை விளக்குக. சரியா? ஸோ இந்த 3 கொஸ்டினும் உங்களுக்கு லெசன் 4 சாப்டர் 4ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், டீட்டெயில் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th சென்ச்சுரி,
19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவரிக்கவும் இந்த கொஸ்டின். அப்புறம் 19th century reformers cause of towards the cause of women. பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இது ரெண்டும் சாப்டர் 5. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் ஹீரோயிக் ஃபைட் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. அவுட்பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை கூறுக. இது உங்களுக்கு சாப்டர் 6. அடுத்து காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857. 1857 ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். அப்புறம் ஹவு டிட் பீப்புள் ஆஃப் பெங்கால் ரெஸ்பாண்ட் டு த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவினையின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர். இந்த 2 கொஸ்டினும் சாப்டர் 7. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு அ மாஸ் லீடர். காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும். அதுக்கான ரீசன்ஸ் என்ன. அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் as a typical example of காந்தியன் மூவ்மெண்ட். காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும். அப்புறம் ஃபால் அவுட் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கத்தின் வீழ்ச்சியை விளக்குக. இந்த 3 கொஸ்டின். இது உங்களுக்கு சாப்டர் 8. அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை கூறுக. இது உங்களுக்கு சாப்டர் 9ல இது ஒரு கொஸ்டின் மட்டும். சாப்டர் நெக்ஸ்ட் 19th century விமென்ஸ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. 19ஆம் நூற்றாண்டின் பெண்கள் இயக்கங்கள் பற்றி விளக்குக. அப்புறம் estimate பெரியார் EVR's decision contribution to the social transformation of தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்க. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் ஜஸ்டிஸ். நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டி காட்டவும். இந்த கொஸ்டின் இது உங்களுக்கு சாப்டர் 10. சரியா? ஸோ ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 10 சாப்டர்ஸ்னுடைய முக்கியமான 5 மார்க் கொஸ்டினும் 8 மார்க் கொஸ்டினும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டிங்கன்னா அந்த 8 மார்க் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். 1 into 8 8 1 into 8 8 வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துடலாம். இதுல இருந்து வரும் 5 மார்க் கொஸ்டின்ல இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. 2 கொஸ்டின் வரலாம், இல்லை 3 கொஸ்டின் வரலாம். சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கலந்தா உங்களுக்கு கேட்க போறாங்க. சரியா? பட் இதை படிச்சாவே போதும். அடுத்து சிவிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இது உங்களுக்கு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை கூறுக. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. இது 3 உங்களுக்கு சாப்டர் 1 சிவிக்ஸ்ல. அப்புறம் 3 ஜூரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிவரைகர் ஏதேனும் 3. அப்புறம் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் கடமைகள் மற்றும் பணிகள். இது உங்களுக்கு சாப்டர் 2. அப்புறம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள். இது 2 உங்களுக்கு சாப்டர் 3. அப்புறம் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவாக குறிப்பு வரைக. டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் யாவை? இது 2 சாப்டர் 4.
அப்புறம் ஓபிஇசி மிஷன்ஸ் அதை மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுக. அப்புறம் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வித் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டு எனி 3 இந்தியாஸ் குளோபல் குரூப்பிங். இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்தும் இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் 3 உலகளாவிய குழுக்கள் பற்றி குறித்தும் சிறப்பம்சங்களை எழுதுக. இது சாப்டர் 5. சரியா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த 15 சாப்டர், ஹிஸ்ட்ரி 10, சிவிக்ஸ் 5 சேர்த்து 37 கொஷின்ஸ். இதில் உங்களுக்கு 8 மார்க்கும் இருக்குது, 5 மார்க் கொஷின்ஸும் இருக்குது. சரியா? ஸோ இதை மட்டும் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 5 மார்க் கொஷின் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். இந்த பார்ட்லேருந்து கேட்கக்கூடியது. ஜாகிரபிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலையோ அந்த எல்லா கொஷின்ஸுமே படித்து முடிச்சிருங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுக்க கண்டினியூஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கொடுக்க எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸையும் நீங்கள் சப்போர்ட்டிவாக பார்த்து அதில் நம்ம என்ன சொல்கிறோமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நல்ல நம்பிக்கையோட நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. சரியா?